வணக்கம் தோழர்களே. சனாதன ஒழிப்பு மாநாடு ஞாபகம் இருக்குங்களா? இந்தியாவே நடுங்க வச்ச ஒரு மாநாடு. அதுவும் இந்தியா முழுந்து இருக்கிற சங்கிகள்லாம் பயங்கரமாக பதப்பதச்சாங்க, கதறினாங்க, போலீஸில் போய் கேஸ் கொடுத்தாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க, வெட்டுவோம் குத்துவோம் ஊனுகிட்டு இருந்தாங்கல்ல. எவ்வளோ பெரிய வழக்கு எனக்கு இப்படி புசுறு போச்சு. உதயநிதி பேசியது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஒரு போடு போட்டு பொலேர்னு சங்கி பயல்களை மண்டையில் போட்டு ஓடுறா அப்படின்னு பற்றி விட்டுருக்குங்க. நம்ம இங்கே சில்லற சீமானை பார்த்துக்கிட்டு திடுறோமா, அதை பார்க்காம விட்டோம். அதை பேச நேரம் இல்லாமல் போச்சு. இல்லை என்னன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், சனாதன ஒழிப்பு மாநாடு யார் நடத்தினா? நம்ம தான் நடத்துகிறோம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் தான் நடந்துச்சு. அந்த மாநாடு நாங்கள் ஒரு டீம் தான் நடத்தினோம். தமிழ்நாடு கமிட்டி நடத்தினது, எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில குழு நடத்துச்சு. இந்த மாநாட்டில் தான் அமைச்சர் உதயநிதி அவர்களும் அண்ணன் சேகர்பாபு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ஆசிரியர் வீரமணி கலந்துக்கிட்டாரு. ஒரு நல்ல ஜெகஜோதியான மாநாடு, பயங்கர அதிர்வை ஏற்படுத்திய ஒரு மாநாடு. இந்த மாநாடு தான் பெரிய சிக்கலாச்சு. அங்கே ஊரே பேசினாங்க, ஆனால் அதெல்லாம் சிக்கலாகலை. உதயநிதி பேசுனது சிக்கலாகிடுச்சு. அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, டெங்கு கொசுவை ஒழிப்பது போல, மலேரியாவை ஒழிப்பது போல, ஒரு கொரோனாவை ஒழிப்பதை போல இந்த சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும். நியாயமான பேச்சு. ஏன்னா சனாதனம் தான் மனுஷனை மேல கீழன்னு பிரிக்குது. சனாதனம் தான் மனுஷங்களுக்குள்ள பிரிவினைவாதத்தை வச்சு சாதியை பெருக்கி எல்லா யோகித்தனத்தையும் பண்ணுது. அதை ஒழிப்புன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? அதைத்தான் இவர் கேட்டாரு. மொத்த சங்கியும் தொத்திட்டாங்க பார்த்துக்குங்க. ஐயோயோயோ, ஏன்டா பேசணுன்ற நிலைமைக்கு அவரை கொண்டு போய் தள்ளினாங்க. ஆனால் அவர் தெளிவாக இருந்தார். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்றதுல தெளிவாக இருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா, அயோத்தியில் ஒரு மடத்தோடைய சாமியார் பரமஹம்ச ஆச்சாரியார் பேர். அந்த ஆச்சாரி என்ன பண்ணிட்டான், இவருடைய ஃபோட்டோ வச்சு கத்தியை வச்சு குத்தி தீயை வச்சு கொளுத்தி, இவன் தலையை எடுத்துகிட்டு வந்தா தலையை சீவிட்டிங்கன்னா 10 கோடி ரூபா தர்றேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். அவரை தூக்கி போட்டு மிதித்து போலீஸ் கைது பண்ணிச்சா அது வேற விஷயம். அது பெரிய பரபரப்பாச்சு. 10 கோடி ரூபா தர்றேன், அவன் கழுத்தை கொண்டு வா அப்படின்ற அளவுக்கு பரபரப்பாச்சு. இந்தியாவே பரபரப்பாயிடுச்சுங்க. இன்னும் இப்படி பேசுறாங்கன்னு பாருங்களேன். उदयनिधि मुर्दाबाद, सीएम के नेता मुर्दाबाद, उदयनिधि मुर्दाबाद, सीएम के नेता मुर्दाबाद, उदयनिधि मुर्दाबाद, सीएम के नेता मुर्दाबाद। आज मैंने इसकी ऐसी तैसी कर दिया. देखिए பாத்தீங்கல்ல, பயங்கர கோலவெறியா இருந்தாரு. இங்க நம்ம ஆள் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாருன்னா, எதுக்குங்க என் தலையை சீவ 10 கோடி ரூபா, 10 ரூபாய்க்கு சீப் வாங்கி கொடுத்தீங்கன்னா சீவிட்டு போவேன்னு அவங்க தாத்தா பாணியில செஞ்சு விட்டார். சரி, இங்க இப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல சாமியார் தான் 10 கோடி ரூபா தருவேன்னா, இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஆந்திராவில் நான் 10 லட்சம் தரேன், அந்த ஆளை செருப்பால் அடிங்க அப்படின்னு இன்னொரு இந்துத்துவா குரூப் வந்து இப்படி போய் போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க. சரி, இவங்க தான் இப்படி ஒட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இருக்குல்ல, ஒரு அறவேக்காடு, இந்த லட்டுக்கு ஓவரா உருட்டுச்சுல்ல, போறவனுக்கெல்லாம் புடனி அடி வாங்குச்சுல்ல, அதே பீஸு தான். சோப்பு சாலையை கட்டிக்கிட்டு அப்படி தெருவெல்லாம் கூட்டிக்கிட்டு கழுவி விட்டுக்கிட்டு சந்தன குங்குமம் வச்சுக்கிட்டு ஒரு துணை முதலமைச்சர் லட்சணமே இல்லாம தத்தியா தெரிஞ்சிச்சுல, அது இடையில பேசிச்சு பயங்கரமா. என்ன சொல்லிச்சு, இங்க பாரு, சனாதனத்தெல்லாம் ஒழிக்கணும்னு தமிழ்நாட்டில் கூட ஒரு முதலமைச்சருடைய பையன் சொன்னாரு, ஒரு தலைவர் சொன்னாரு, சனாதனத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க அழிஞ்சு போவீங்க, மண்ணலி எறியான், போடா போடா அழிஞ்சு போவீங்கடா அப்படின்னு. முண்டக்கழுதிங்களா, யாருடா நீங்களாம் அப்படின்னு நம்ம தலையில் அடிச்சுக்கிட்டோம். அப்படி கிழிச்சிருவாங்களா சனாதனத்தை இது பண்ணா. இது இந்த பக்கம்னா காஷ்மீரில், ஜம்மு காஷ்மீர், பீகார், குஜராத், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பஞ்சாப்னு பல மாநிலங்களில் இவர் மேலே கேஸு. இந்தியா முழுசு இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் கேஸு, பயங்கரமான கேஸு. இதில் என்னன்னா, உதயநிதி என்ன பண்ணுவார் அடுத்து அப்படின்னா, ஏங்க நான் என்ன விலை வரும்னு தெரிஞ்சுதாங்க பேசினேன், அதை நான் எதிர்கொண்டு போகிறேன், நான் ஏங்க பின்வாங்கணும், அப்படி தான் பேசினேன், நான் பேசினது சரி அப்படின்னு நின்னாருங்க. அந்த இடம் தான் உதயநிதி கெத்து காட்டின இடம். நான் பேசினது சரி, வர்ற பின்விளைவுகளை நான் எதிர்கொள்ள தயார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி கதற விட்டார் சங்கி பயல்களை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் தானே இந்த மாநாடு நடத்தினோம். உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம்,
ஐயோ இப்படி பெரிய சிக்கலாகி போச்சே, இந்தியா முழுசும் பெரிய சிக்கலில் மாட்டி விட்டோமே, போய் மனுஷனை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நாங்கள் எங்கள் தோழர்கள் அந்த விழாவில் கமிட்டியாக இருந்து நடத்தின தோழர்களில் கொஞ்சம் பேர் போகிறோம். போய் உதயநிதியை பார்க்குறோம். பார்த்தோன்னா உள்ளே நுழைஞ்சா எங்களை பார்த்தோன்னே கக்கன்னு சிரிக்கிறாரு, பயங்கரமாக சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு என்ன தோழர் அடுத்து ஒரு மாநாடா அப்படின்னா இருப்பாருங்க. தோழர் இல்லை தோழர், பரவாயில்ல தோழர் கூப்பிடுங்க வர்றேன் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் கெத்துன்றதே. நீங்கள் கருத்தியலாக நான் தெளிவாக இருக்கேன், நான் எவனுக்கு அடிமை இல்லை, நான் அதில் உறுதியாக இருப்பேன்னு சொல்கிறவங்க தான் தலைவராக இருக்க முடியும். அந்த வகையில் எனக்கெல்லாம் அன்னைக்கு கெத்து காமிச்சாங்க. பாருங்களேன், இந்த இடம் நாங்கள் போய் அவரை சந்திச்ச ஓட்டோம். பார்த்தீங்கல்ல, சும்மா தெரிய விட்டு அவர் ஜாலியாக இருந்தாருங்க. இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த பிரச்சனை ஆரம்பித்து 8 நாள் ஆச்சு. அப்போ தான் அவரை போய் சந்தித்து நாங்கள் பேசிட்டு ஒரு புத்தக பரிசு கொடுத்துட்டு நாங்கள் உங்கள் பின்னாடி நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் மட்டும் சொல்லலை, பீகாரில் இருக்கிற உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதாங்க, இதனாங்க பெரிய பிரமாதம், நாங்கள் உதயநிதிக்கு ஆதரவாக நிற்போம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் தெலுங்கானா SC ST பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அமைப்பு அம்பேத்கருக்கு மாலை போட்டு பயங்கரமான கோஷமெல்லாம் போட்டு நாங்கள் உதயநிதி பின்னாடி நிற்போன்னு சொன்னாங்க. அப்போது முட்டாப்பயில இருக்கிறானுங்க, ஆனால் அந்த முட்டாப்பயில்களை ஏற்று நாங்கள் களத்தில் உங்க கூட நிற்போம் அப்படின்னு சொல்கிற அறிவு சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படியா ஓடுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் போட்டு வழக்கு போட்டு அங்கங்கே வழக்கு செதறி கிடந்துச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போனால் நீதிபதி சொல்கிறாரு, ஒரு அமைச்சர் போய் இப்படி பேசலாமா, இது சரியா, நீங்கள் அரசியல் சாசன சட்டப்படி உறுதிமொழி ஏற்றிட்டு போய் இப்படி போகலாமா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் உருட்டினார். காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. பாருங்கள், இப்போ இந்த திராவிடத்தை ஒழிக்க போகிறேன்னு ஒரு கும்பல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருப்பா திராவிடத்தை ஒழிக்க போகிறேன் அதை ஒழிக்க போகிறேன், நீ வந்தால் மீண்டும் நடந்த அதே தப்பை நான் செய்ய மாட்டேன், உனக்கெல்லாம் அனுமதி கிடையாது, கிளம்பு காத்து வரட்டும்னு தள்ளுபடி பண்ணிட்டு போயிட்டாரு ஜெயச்சந்திரன் நீதிபதி அவர்கள். இது ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தா உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க. சங்கிப்பயலுங்க தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து 3 பேர் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. வழக்கு போடுறாங்க, இன்னொருத்தன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறான். அவன் என்ன போடுறான், CBI விசாரிக்கணும், இவங்க பின்னாடி யார் இருக்கணும். எங்கள் பின்னாடி யாரும் இல்லை, மக்களை தவிர. நாங்களே உண்டியல் குலுக்கி தான் இந்த மாநாடே நடத்தினோம், அது வேற விஷயம். கிட்டத்தட்ட உட முடியாதோட 1.5 மாதம் நாங்களாம் தெருவில் அலைஞ்சு ஆளுகளை பார்த்து 5 ரூபா 10 ரூபா வாங்கி அதில் தான் இந்த மாநாடே நடத்தினோம். இதில் என்ன அப்படின்னா, CBI விசாரிக்கணுமா, பின்னாடி யார் இருக்குன்றது. அவன் ஒரு பக்கம் போய் அதை தள்ளுபடி பண்ணி விட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் போய் இது அரசியல் சாசன சட்டத்துக்கே எதிரானது, உடனடியாக இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணணும், உடனடியாக அது அப்படின்னு அடிச்சு விட்டானுங்க. அடிச்சு விட்டுட்ட பிறகு அது விசாரணைக்கு வந்தது. நீதிபதி பெல்ஸ் திவேதியுடைய தலைமையில் இருக்கிற பெஞ்ச் இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா நெல்சன் தோழர், உங்களுக்கு தெரியும், மாநிலங்களவையினுடைய MP வழக்கறிஞர், அவர் தான் திமுகவினுடைய மூத்த வழக்கறிஞர். அவர் வாதாடுறாரு. அடிச்சு நொறுக்கி வாதாடி பிரித்து விட்டார். அவர் இந்த வழக்கை ஏற்றுக்க கூடாதுங்க. இடையில கூட உதயநிதி ஒன்று கேட்டிருந்தார், ஏங்க ஊர் பூரா வழக்கை போட்டு வச்சுருக்காங்க, நீங்கள் சென்னைக்கு மாற்றுங்க, நான் பாட்டுக்கு அந்த வழக்கை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, அப்படிலாம் மாற்ற முடியாது, வேணா நீங்கள் ஆஜராகாமல் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில உதயநிதியுடைய அந்த மனுக்கு நீங்கள் எல்லா மாநிலத்துக்கும் எல்லா உயர்நீதிமன்றத்துக்கும் போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேணா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற சொல்கிறீங்க, அதுக்கு பதிலாக நான் பக்கத்தில் மாற்றுறேன் அப்படின்னாங்க. இவங்க வேண்டான்ட்டாங்க. அது அப்படியே நின்று போச்சு. கடைசியில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீதிபதி ஒரே போட்டாங்க அருவால. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்கேயா அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக இது எங்கே இருக்கு, அப்படி ஒன்றும் எதிராக தெரியலையே, கருத்தில் எந்தவித தவறும் இல்லையே. அதான் இங்கே முக்கியம். 2 விஷயம். ஒன்று, அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது இல்லை, கருத்தியெல்லாம் எந்த இடத்துலையும் தவறாகவும் இல்லை. அதனால நீ என்ன பண்ணுற, உன்னுடைய கேஸை வாபஸ் வாங்கிக்கிறியா, நாங்கள் தள்ளுபடி பண்ண போகிறோம், சொல்லு, நாங்கள் தள்ளுபடி பண்ணால் அசிங்கமாக போவோம், நீ தள்ளுபடி பண்ணவா வாபஸ் வாங்கிக்கிறேன். மேடம் நோ மேடம், நானே வாபஸ் வாங்கிக்கிறேன் மேடம், நாங்களாம் அப்போவே அப்படி மேடம் அப்படின்னு ஓடி போய் டொம்முன்னு காலில் விழுந்து இந்த சங்கி பயலுக வாபஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உருட்டுனாங்க, உச்ச நீதிமன்றம் பொழந்து விட்டது, உச்ச நீதிமன்றம் கலண்டு விட்டது, இப்படியாக்குன்னு அடிச்சு விட்டானுங்க. சங்கி பயலுக அவ்வளோ குஷியாக இருந்தானுங்க, எப்படியாவது இந்த வழக்கை வச்சு நம்ம ஓட்டு பொறுக்கலான்னு. அதுவும் சமீபத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கெல்லாம் பயங்கர குஷியாயிட்டானுங்க. நாங்கள்லாம் பாரு உங்களை கதற விடுறோம் இந்த சனாதனத்தை வச்சேன்னு. கடைசியில் பருப்பே வேகலை, 40க்கு 40 தட்டி தூக்கிட்டோம். இந்த பக்கம் கேஸும் ஒன்றெல்லாம் போய் தள்ளுபடி ஆகிப்போச்சு. நீதிபதி தள்ளுபடி பண்ணுறேன்ட்டாங்க.
கடைசியில் சங்கி பயல்க காலில் விழுந்து அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு இருக்காங்க. இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? ஆக எந்த சித்தாந்தமா இருக்கட்டும், நம் கருத்துல தெளிவா உறுதியா நின்னோம்னா அதை போற போக்கில் ஜெயிக்கலாம். சங்கிய ஆட்டம்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காதுன்றது இந்த வழக்கும் ஒரு உதாரணமா இருக்கு.